Before I go ahead, are you all comfortable? நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நீங்க எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கீங்களா உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல? I want you all to look to your neighbor and say you look beautiful today. உங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை பார்த்து நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் போய் சொல்லல, உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லாரும். எல்லாம் போய் he didn't tell the lie, he was telling the truth. I think the last time I was on the other side of the youth meeting was several years ago. நான் ஒரு வாலிபர் கூட்டத்தில் கடைசியா நான் கடந்து கொள்ளும் போது நான் அந்த பக்கம் உங்களை மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தேன். I was probably on my phone or I was sleeping. நான் இப்போ வாலிபர் கூட்டத்தில் வந்து நான் ஃபோனை நோண்டிட்டு இருந்தேன், அதில் பாதி நேரம் நான் தூங்கிட்டு இருந்தேன். Or I went there for another girl. நாங்கள் போனது இல்லைன்னா நான் வேற வாலிபர் கூட்டத்துக்கு போகிறது வந்து அங்கே இருக்கிற பொண்ணுங்களை பார்க்கறதுக்காக போய் கொண்டிருந்த காலம். Is it okay if I talk freely today? இந்த மாதிரி ஃப்ரீயா நான் பேசினா உங்களுக்கு பரவாயில்லையா? உண்மையான காரியங்களை I want to be truthful, I want to be free, I want you all to be comfortable with me today. நான் உண்மையா இருக்க நினைக்கிறேன், நான் உங்களை எல்லாம் ஃப்ரீயா பேசணும்னு நினைக்கிறேன், அதனால நீங்க எல்லாரும் இது ஒத்துவலைங்க. I will be honest with you, I don't have any practice of doing this. This is one of the first times I am doing this. So if I do any mistakes, please do forgive me. நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க உங்களுக்கு எல்லாமே உண்மையா நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எதுவும் மறைச்சு நான் பேச விரும்பல. ஸோ நான் பண்ணுகிறது இதுல ஏதாவது தவறு இருந்தா நீங்க மன்னிச்சுக்கலாம். As the pastor and the sister introduced, my name is Joel. I am born in Kerala, but I was brought up in Bangalore all my life. நான் பாஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது போல நான் என்னோட பேர் ஜோயல். நான் கேரளாவில் பிறந்தேன், ஆனால் இங்கே பெங்களூரில் தான் வளர்ந்தது எல்லாமே. I am 29 years old. I just turned 29 last month. நான் 29 வயசு உள்ளவனா இருக்கிறேன், இப்போதான் 29 வயசு. I might have a few gray hair, I'm not old. எனக்கு கொஞ்சம் வெள்ளை முடி இருக்கலாம், ஆனால் நான் வயசானவன் இல்லை. To start, I want to really share my testimony. When I met this man, he was moved, is what I believe. But he said, brother, we want you to come. And he texted me later, he said, we want you to come and share your testimony. I was excited but also scared. நான் என்னோட சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி என் சாட்சியை கேட்டு பாஸ்டருக்கு ரொம்ப இருதயங்களை தொட்டதுனால எனக்கு மறுபடியும் மெசேஜ் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க. அது கூப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் எனக்கு பயமாகவும் இருந்தது. I will tell you why I am scared, because my testimony is a little fierce. ஏன் எனக்கு பயமாக இருந்துச்சுன்னா என்னோட சாட்சி கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி I did my schooling, and I did my college. I didn't complete my college in Bangalore. நான் ஸ்கூலும் காலேஜும் பெங்களூரில் தான் முடித்தேன். I didn't complete my college. You didn't? I didn't. அவர் காலேஜை முடிக்கல, பாதியிலே விடுச்சாங்க. You all be wondering why I didn't complete my college. நீங்க எல்லாம் யோசித்து கொண்டிருக்கலாம் நான் ஏன் காலேஜை கண்டினியூ பண்ணலன்னு. Because I choose my own way of doing things. ஏன்னா நான் என்னோட சொந்த வழியிலே காரியங்களை செய்ய பார்த்து கொண்டிருந்தேன். I have a beautiful sister and a father and a mother. எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி சிஸ்டர். ஓகே, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, தங்கச்சியும் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார்கள். My dad is a pastor. என்னோட அப்பா ஒரு போதகராக இருக்கிறார். I never wanted to be a pastor. நான் எப்பொழுதுமே ஒரு பாஸ்டர் ஆகணும்னு நினைச்சே பார்க்கல. Because I thought being a pastor is a big responsibility. ஊழியக்கார பாஸ்டராக இருப்பது ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது என்று நான் நினைச்சேன். If you ask me today, even now I don't want to be a pastor. இப்போ என்ன கேட்டிங்கன்னா கூட நான் இப்பொழுது கூட ஊழியக்காரனாக இருக்கிறது வேண்டாம் தான் சொல்லுவேன். I have a mother. She was working in a school for a long time in Dubai, but she is back in Bangalore now. எங்க அம்மா வந்து துபாய் இடத்துல வந்து ரொம்ப நாளா ஸ்கூல்ல வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்போ அவங்க பெங்களூருக்கு திரும்பி வந்துட்டாங்க. When I was in school,
I've seen my father preach in churches because I grew up in a church. நான் ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கும் போது நான் எங்க அப்பா சபைகளில் பிரசங்கிக்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன்னா நாங்கள் எல்லாம் சபையிலே வளர்ந்தோம். Many sermons, I've heard many sermons on sin, on heaven, on Jesus, you name it, I've heard it. நீங்க வசனத்துல கேட்க வேண்டிய எல்லா பிரசங்கத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். பாவத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து எல்லா பிரசங்கத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். I was just listening to sermons like how I listen to another movie or another song that nothing invent inside my head. ஒரு பாட்டை கேட்பதை போல இல்ல ஒரு படத்தை பார்ப்பதை போல எல்லா பிரசங்கத்தையும் சும்மா கேட்டுட்டு இருப்போம். ஆனா எதுவுமே எனக்குள்ள கிரியை செய்யவில்லை. Because I was not interested in Jesus. ஏன்னா நான் இயேசுப்பா மேல ஒரு இன்ட்ரெஸ்டும் காட்டல. எனக்கு அவர் பிடிக்கவும் இல்லை. I am sure some of you all can relate to it because sermons can get boring. நிறைய பேருக்கு இது புரியலாம். சில நேரங்களில் பிரசங்கம்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கும். ரொம்ப போரிங்கா இருக்கும். I go to church because every Sunday after church they'll give some food. நான் நிறைய நேரத்தில் சர்ச்சுக்கு எதுக்கு போவேன்னா சண்டேஸில் நிறைய சபையில் வந்து சாப்பாடுகள் கொடுப்பாங்க, அதை சாப்பிடலான்னு போவேன். ஆமாம், எனக்கு சோறு தான் முக்கியம். So I used to go for food. நான் அப்போலாம் சாப்பாடுக்காக தான் சபைக்கே போவேன். I come from a very low class family. I don't have a car. I don't have, God will bless me, I know that, but as I grew up I didn't know how it is, or I didn't know how it was to be privileged. எனக்கு நான் வளரும் போது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் நாங்கள் வளர்ந்தோம். எங்கள்கிட்ட ஒரு வண்டி இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு கஷ்டத்தில் வளர்ந்தோம். எங்களுக்கு அதோட கஷ்டத்தின் ஆழங்கள் எங்களுக்கு புரிஞ்சிருந்தது. So on a Sunday getting a nice chicken biryani was a big privilege. It was a luxury for me. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிக்கன் பிரியாணியை பார்க்கறது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லக்ஸுரியாக இருந்துச்சு. அதெல்லாம் எங்களால் பார்க்க கூட முடியாது. So I used to go to church for biryani. நான் சர்ச்சுக்கு வெறும் பிரியாணி சாப்பிட தான் போயிட்டு இருந்தேன். Then I went to church because there were some pretty girls who used to come to church. அப்புறம் நான் சர்ச்சுக்கு வந்து ரொம்ப பொண்ணுங்க வராங்கன்றதுக்காக மட்டும் தான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். Then my father caught me. ஒரு நாள் எங்க அப்பா என்ன பிடிச்சாரு. He asked me, why are you coming to church? எங்க அப்பா எதுக்கு நீ சர்ச்சுக்கு வரேன்னு கேட்டாரு. You are a pastor's son, you shouldn't be doing like this. நீ பாஸ்டரோட பையன், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ ஏன் பண்ற அப்படின்னு சொல்லி. Of course any pastor or any father would ask that. எந்த ஒரு தகப்பனா இருந்தாலும் அதை கேட்பார்கள் தான். Because he is the pastor of the church, and when people look at him they shouldn't say, your pastor's son is doing like this. அப்ப அவர் பாஸ்டரா இருக்கிறதுனால அவரோட பிள்ளைகள் இப்படி பண்ணி கொண்டிருக்காங்கன்னு ஜனங்கள்லாம் சொல்லக்கூடாது என்று நினைப்பாங்க தான். I didn't care, I still did it. ஆனா அதை கேட்டு நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல, நான் மறுபடியும் அதையே தான் செய்து கொண்டிருந்தேன். My life went on and on till I reached my 6th standard. என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருந்தது. என்னோட ஆறாவது நான் படிக்கிற வரைக்கும். In my 6th standard my father and mother had a small conflict. ஆறாவது படிக்கும் போது எங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. My mother left Dubai. எங்க அம்மா துபாய்க்கு போயிட்டாங்க. I was very close to my mother. நான் ரொம்ப எங்க அம்மா கூட நெருங்கி இருந்தேன். I was never close to my father because my father was a very strict father. எங்க அப்பா கூட நான் எப்பவுமே நெருங்கி இருக்கல, ஏன்னா எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான அப்பாவா இருந்தாரு. So when my mother left me overnight I had a void in my heart. எங்க அம்மா என்னை விட்டு ஒரே நாள்ல போகும்போது என்னோட இருதயத்துல ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு அது உண்டாக்குனது. I didn't know how to fill that void. எனக்கு அந்த கேப், அந்த பாதிப்பை எப்படி நான் சரி பண்ணிக்கொள்வதுன்றே எனக்கு புரியல. That's when I got introduced to substances. அப்போதான் நான் இந்த மாதிரி போதை பழக்கங்களை எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். Being honest, I will never encourage, or I will not. This is the reason I am scared to share my testimony with a youth group. நான் இதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு என்னோட சாட்சிகளை சொல்வதை குறித்து. என்னால் அவ்வளோ மோசமான ஒரு போதை பழக்கங்களுக்குள்ள இருந்தேன். Yes, it was very bad because I want to encourage you all to love Jesus more and love yourself more. உங்களை எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீ தேவனை நேசிங்க, தேவனை நேசித்து உங்களை நீங்க அதிகமாக நேசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்க. The Bible says you are the temple of God.
தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க என்ற வார்த்தை. So it's our responsibility to keep the temple of God clean. இது நம்மளோட பொறுப்பா இருக்கிறது இந்த தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது. So when I was in 6th standard, I didn't know what is temple of God. I didn't know how to keep myself clean. All I knew was I need to somehow fill the void. நான் என்ன 6வது படிக்கும் போது எனக்கு இந்த நான் தேவனுடைய ஆலயம் இல்லைனா நான் வந்து தேவனுடைய காரியம் நான் இப்படி இருக்கணும்ன்றெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் எனக்கு எல்லாமே எப்படியாவது இந்த காரியங்களை அந்த இழப்பை என்னை எப்படியாவது சரிப்படுத்திக் கொள்ளணும்ன்றது தான் எனக்கு ஒரு தெரியும். As it went on and on, I started having very bad friendships. ஆனால் அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும்போது என்னோட நண்பர்கள் மோசமான ஒரு கெட்ட நண்பர்களோடு நான் சேர ஆரம்பித்து விட்டேன். I started introducing these substances to my school and my colleges. நான் என்னுடைய ஸ்கூலுக்கும் என்னுடைய காலேஜுக்கும் இந்த போதை பழக்கங்களை நான் கொண்டு போய் கொடுக்கிறவனாய் மாறிவிட்டேன். I was a very good studying student. நான் ஒரு நல்ல படிக்கிற ஒரு மகன். But the substances that I started taking took over my attention more than my studies. நான் நல்ல படிக்கிறவனா இருந்தாலும் நான் இந்த போதை பழக்கத்துக்குள்ள அதிக அடிமையா இருந்ததனால இது என்னை படிக்க விடாமல் இது என்னை செய்து விட்டது. I wanted to escape from reality. நான் உண்மையான காரியங்களிலிருந்து ஓடி போய் மறையறனா இருக்கணும் என்று நினைத்தேன். I was very sad in my heart. நான் இருதயத்துல ரொம்ப துக்கப்பட்டவனா இருந்தேன். Because I cannot share my sadness with my father because my father was never close to me. நான் என்னுடைய துக்கங்களை என்னுடைய இருதயத்துல இருக்கிற பாதிப்பை எங்க அப்பா கிட்ட நான் சொல்ல முடியாது ஏனென்றால் எங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருக்கமா இல்ல. But I want to share it with my mother. My mother is in Dubai. நான் எங்க தாய் இடத்துல ஷேர் பண்ணனும் என்று நினைச்சானே எங்க தாய் வந்து துபாயில இருந்தாங்க. I felt like an orphan. நான் ஒரு அனாதையாக நின்று கொண்டிருந்தேன். And I mean it when I say I really felt like an orphan. நான் உண்மையாகவே அது உணர்ந்து சொல்லுகிறேன். நான் அந்த நேரத்துல அனாதையா தான் எனக்கு தோணப்பட்டு கொண்டிருந்தது. Because I never came back home. நான் எப்பொழுதுமே வீட்டுக்கு வரல. I didn't know what was home. எனக்கு வீடு என்றா என்னன்னே தெரியல. Because if I came home, my dad used to hit me. He used to shout at me because of my own doings. நான் வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா என்ன அடிப்பாரு, என்ன திட்டுவாரு. ஏன்னா என்னோட சொந்த நான் பண்ணுகிற அந்த போதை பொருட்களின் காரணத்தினால my heart became very stone hearted. என்னோட இருதயம் ரொம்ப ஒரு கல்ல போல ஒரு இருதயமா ஆயிடுச்சு. I didn't know what to do. நான் என்ன பண்றதுனே தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்தேன். So I continued the same journey. நான் அதை தொடர்ந்து அதே போதை பழக்கத்தோடவே இருந்தேன். But I was very confused. ஆனால் நான் ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு பர்சனா இருந்தேன். When I say I'm very confused, I was not confused of what I need. I was very confused of where to go to. நான் எனக்கு என்ன தேவைன்றதை குறித்து நான் குழம்பி போயிருக்கல. ஆனால் எங்கே போகணுன்றதை நினச்சி தான் குழம்பி போயிருந்தேன். I knew I need to get out of this. எனக்கு தெரியும் நான் இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே வரணும் என்று எனக்கு தெரியும். Because if I continued what I did, I would die soon. எனக்கு தெரியும் நான் இதை தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருந்தேன்னா சீக்கிரமா நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். Because the substances that I used to take was not limited to one, was for many. நான் எடுத்துக்கொண்டிருந்த அந்த போதை பழக்கங்கள் அது 1 2 இல்ல, அது நிறையவா இருந்தது. I think I have overdosed twice. நான் 2 தடவை அதிக போதை பழக்கத்தினால ஓவர்டோஸ் ஆனது 2 தடவை இருக்குது. My life continued. ஆனால் என்னோட வாழ்க்கை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. I entered college. நான் காலேஜுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. And I became the most notorious student in my college. எங்க காலேஜ்ல நான் தான் ரொம்ப அடங்காதவனா இருந்தேன் காலேஜ்ல. Yes, ரொம்ப அடங்காதவன். I hit my teachers. நான் என்னோட டீச்சர்ஸை நான் அடிக்கிறவனா இருந்தேன். I got suspended from college. நான் காலேஜ்ல இருந்து சஸ்பெண்டும் ஆயிருந்தேன். I used to enter college every day drunk. நான் காலேஜுக்கு டெய்லியுமே குடிச்சிட்டு தான் காலேஜுக்கே நான் போவேன். Because without drinking I couldn't enter college. ஆனா நான் குடிக்காம காலேஜ்க்குள்ள என்னால போகவே முடியாது.
there is a bar near my college, near the signal. The bar opens at 11 o'clock. I'm in front of the bar at 9:30. எங்களுடைய காலேஜ் பக்கத்துலேயே ஒரு பார் இருந்தது. அந்த பார் வந்து 11 மணிக்கு திறக்கும். நான் 9:30 மணிக்கெல்லாம் அந்த பார் முன்னாடி போய் உட்காந்துருப்பேன். I will hit the shutter, uncle, open. நான் போயிட்டு அந்த ஷட்டர் எல்லாம் தட்டுவேன், தயவு செய்து தரங்க தரங்க. I had a few friends with me also. என்னோட நண்பர்கள் சிலர் என் கூட சுத்திட்டு இருந்தாங்க. They also used to make a ruckus on the road. இது அவங்க கூட ரோட்ல அந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. Get drunk till 12 in the afternoon. நாங்க 12 மணி வரைக்கும் குடிச்சு கொண்டே இருந்தோம். And then go to college. அப்புறமா தான் நாங்க காலேஜுக்கு போவோம். Because college was a place of entertainment for me, not a place of education. நாங்க காலேஜை வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்டா, ஒரு சந்தோஷமான இடமா பார்த்தோம். எப்பவுமே படிக்கிற ஒரு இடமா அதை பார்க்கல. Sharing a little of my backstory, till my college, my father never paid 1 rupee as fees. என்னோட காலேஜ் வரைக்குமே எங்க அப்பா எனக்கு 1 ரூபாயும் ஃபீஸா கட்டனதே இல்லை. Because my father didn't have money. ஏன்னா எங்க அப்பா கிட்ட காசே இருக்காது. Guess who paid? யார் கட்டியிருப்பான்னு நினைக்கிறீங்க? Every year there is this one or the other person who will come and meet my father and tell, sir, I want to bless you with this money so that your son can go to college or school. எல்லா வருஷமும் யாராவது ஒருத்தங்க வந்து அவங்க அப்பாவை பார்த்து உங்க பையனுக்காக அவங்க ஃபீஸுக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லா வருஷமும் யாரோ ஒருத்தங்க தான் வந்து கொடுப்பாங்க. Because I didn't pay 1 rupee from my pocket, I didn't know the value of money. நான் எப்பொழுதுமே என் ஸ்கூல் காலேஜுக்கு நான் ஃபீஸ் கட்டாததுனால எனக்கு அந்த பணத்துக்கான அருமையே தெரியாம நான் படிச்சிட்டு இருந்தேன். I am thinking, okay, my father will pay my fees, let me do what I'm good at doing. நான் எப்பொழுதுமே யோசிப்பேன், எங்க அப்பா எனக்கு கட்டிடுவாரு, நான் சும்மா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். Degree was for 3 years, I took 7 years. டிகிரி எனக்கு 3 வருஷம் தான் இருந்துச்சு, ஆனா நான் 7 வருஷம் ஆச்சு எனக்கு அது படிக்க கம்ப்ளீட்டே பண்ணல. கடைசி வரைக்கும் கம்ப்ளீட்டே பண்ணாத மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, I still have backlogs I need to clear. எனக்கு இன்னுமே பேக்லாக்ஸ் இருக்கு, அது நான் சரி பண்ணணும். I had 41 backlogs. எனக்கு 41 பேக்லாக்ஸ் இருந்தது. Yeah, I'm not proud of it. நான் அதை குறித்து பெருமை கொள்ளவே இல்லை. I don't encourage you all to do that. அதை நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்தவும் விரும்பல. I am suffering for it now. அதனால நான் படுகிற கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும். இப்போ அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டிகிரி இல்லாம. டிகிரி சத்தியமா சொல்றேன், ரொம்ப கஷ்டம். Because I have my friends working in corporate companies in very high level. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்ல படிச்சு நல்ல ஹை லெவல்ல வேலை செய்கிறவர்கள் உண்டு. Because I don't have a degree, they also can't help me. என்னத்துல ஒரு டிகிரி இல்லாததால அவர்கள் கூட எனக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு அந்த நிலைமை ஆகிவிட்டது. Let me come back. The importance of education, education is a very important aspect in your lives. படிப்பது உங்களுக்கு வருகிற இந்த எஜுகேஷனின் வாய்ப்பு அது ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கைக்கு. And you should value that education whoever is giving you. அதை யார் உங்களுக்கு கொடுத்தாலும் அதை நீங்கள் மரியாதையோடு அதை எடுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டும். I'm not telling education is easy, it will be difficult for some of us. நிறைய பேருக்கு படிப்பு என்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். But we should try to become better every day. ஆனால் நாம் எப்பொழுதுமே இந்த படிப்புல எப்படியாவது நம்ம உயர்ந்து கொண்டு இருக்கணும்ன்றது தான் நினைக்கணும். And my story went on till one day my mother was coming back from Dubai. I was in college. My mother was coming back from Dubai after 2 years. என்னோட தாய் நான் காலேஜ் படிச்சு கொண்டிருக்கும்போது இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தாங்க. She used to come from Dubai once in 2 years or once in a year, sometime once in 3 years. அவர்கள் துபாயிலிருந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார்கள். So when she came, I didn't have the same connection with her. அவர்கள் திரும்பி வந்தப்போ எனக்கு அதே ஒரு உறவு அவங்க கிட்ட இருக்கல. Because I felt that void that I had in my heart, even she couldn't fill it anymore. இனி என் தாயும் என்னோட அந்த தனிமையும் அந்த இருதயத்தின் பாதிப்பையும் என் தாயும் சரி பண்ண முடியாது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். Then now I realized that void was not for my mother or my father. That void was for Jesus. நான் அப்பொழுது கண்டுபிடிச்சேன் இந்த காலியான இந்த இடம் வந்துட்டு இந்த தனிமையும் இந்த பாதிப்பும் என்னோட அம்மானாலேயோ எங்க அப்பானாலேயோ இல்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் என்று எனக்கு தெரிந்தது. So that day she landed in the airport. I am busy drinking in my friend's house. என் தாய் ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் குடித்து கொண்டிருந்தேன்.
I was drunk and 4 in the morning my father is calling, Joel, where are you? நான் குடித்தவனாக இருந்தேன். அப்போ என்னோட அப்பா வந்து 4 மணிக்கு காலையில் ஃபோன் பண்ணி ஜோயல் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டார்கள். I said, I'm coming to the airport, I'm coming. I took my bike, I have my helmet in the hand like we all do. நான் ஒரு பைக்கை எடுத்து ஹெல்மெட்டை கையில் போட்டுக்கொண்டு நான் பைக் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி விட்டேன். ஆமாம், ஹெல்மெட் கைக்கு போடுறது இல்லை, ஹெல்மெட் தலைக்கு போடுறது. ஹெல்மெட் கைக்கு போடுறது இல்லை, தலைக்கு போடுறது. நான் கையில் போட்டுன்னு போனேன் ஏர்போர்ட்டுக்கு. Okay. So on my way to the airport I met with an accident. நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டேன். It was a very bad accident. அது ரொம்ப மோசமான ஒரு ஆக்சிடென்ட்டா இருந்தது. My bike got crushed. என்னோட பைக் துண்டாய் போய்விட்டது. I hit myself on the divider and I fell on the other side of the road. நான் சென்டர்ல இருந்த அந்த தடுப்பணை அடித்து அந்த பக்கம் ரோட்ல போய் விழுந்து விட்டேன். I was very fast on the bike. நான் ரொம்ப வேகமாய் பைக்கை ஓட்டி கொண்டிருந்தேன். I like fast bikes. நான் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். But that day I regretted. ஆனால் அந்த நாள் நான் செய்திருக்க கூடாது என்று நினைக்கிறேன். That day death flashed in front of my eyes. என் கண்கள் முன்னாடி நான் சாவை பார்த்தேன். It was very 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 scary. அந்த சாவு ரொம்ப எனக்கு பயமுள்ளதா இருந்தது. Because I saw so much blood that came out of me. அந்த நாள் என்னோட உடம்பிலிருந்து இருந்து அவ்வளவு ரத்தத்தை நான் பார்த்தேன். And I couldn't feel pain for the first 20 minutes because I was numb. நான் ஒரு 20 நிமிஷம் என்னால எந்த வலியும் உணர முடியல. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல. I was in that shock. நான் அந்த ஒரு பாதிப்பிலேயே இருந்தேன். But after 20 minutes I could feel the pain all over my body. அந்த 20 நிமிஷம் தொடர்ந்து என்னோட உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. My ankle was broken. என் கால்கள் உடைந்திருந்தது. My hip was dislocated. என்னோட இடுப்பு உடைந்து கீழே. My hand was broken. என்னோட கைகள் உடைந்திருந்தது. My ribs were broken. என்னோட எலும்புகள் ribs எல்லாம் உடைந்து போயிருந்தது. Nobody was there to help me. என்னை தூக்குவதற்கு யாருமே இருக்கல. I was in a lot of pain. அந்த ரொம்ப வேதனையில நான் இருந்தேன். There were Bescom people on the roadside putting telephone lines. அந்த பெஸ்காம் ஜனங்க வந்து அந்த வேலை செய்யறவங்க அந்த ரோட்ல வயர்களை கனெக்ட் பண்ணி கொண்டு. Remember, this is early morning 4:30. and ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 4 மணிக்கு, விடிய காலையில 4 மணிக்கு ஆனது. So people coming from the airport and highway, they are stopping, they are seeing, oh, there is one fellow who is going to die, there is so much blood, they are going. நிறைய பேர் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது பார்க்கறாங்க, பார்த்துட்டு ஒருத்தன் ரத்தத்தோட இருக்கிறான், அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. Nobody is helping me. யாருமே என்னை தூக்குவதற்கு இல்லை. I was very shattered. நான் அப்படியே உடைந்து போனவனா இருந்தேன். Because I was scared that I might die. நான் செத்து விடுவேன் என்று எனக்கு பயம் வந்து விட்டது. I was scared I won't be able to see my mother who just landed in the airport. நான் ஏர்போர்ட்ல போய் என் தாயை பார்க்க முடியாது என்று எனக்கு பயம் வந்தது. I am crying. நான் அழுது கொண்டிருந்தேன். I am a very strong man, I don't cry. I don't like crying. நான் ரொம்ப பலமுள்ளவனா இருந்தேன், ஆனால் அன்றைக்கு என்னால முடியல, நான் அழுது விட்டேன். I have cut myself with knives, I still don't cry. நான் நிறைய காரியங்களை செய்திருக்கேன், ஆனால் அழுகவில்லை. Yes, but these telecom guys, they helped me. இந்த டெலிகாம் வேலை செய்கிறவங்க BSNL காரங்க they rushed me to a hospital immediately. அவர்கள் என்னை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். They couldn't treat me because my blood had so much alcohol. என்னை அவர்கள் சரி பண்ணவே முடியல, ஏன்னா என் சரீரம் முழுவதுமாய் அது ஆல்கஹால் இருந்ததுனால என்னால அவங்க சரி. They told me they need to clear the alcohol of my system, only then they can give me some medicine. அவர்கள் சொன்னாங்க, முதல்ல இவங்க உடம்புல இருந்து இருக்கிற எல்லா போதை பழக்கத்தை வெளியெடுத்தாதான் நம்ம ஏதாவது உங்க மெடிசின்ஸ் போட முடியும் என்று சொன்னார்கள். இல்லைன்னா அந்த மெடிசின்ஸ் எஃபெக்டே வராது. இல்லைன்னா and that took a few hours and I was in pain for so many hours. நான் அது ரொம்ப நேரம் எனக்கு எடுத்துக்கொண்டது, நான் ரொம்ப நேரம் வலியிலேயே இருந்தேன். and somehow the doctors in the hospital, they helped me, they fixed me. நான் டாக்டர், எங்க ஹாஸ்பிடல்ல இருந்த டாக்டர்ஸ் எப்படியோ என்னை சரி பண்ணி என்னை ரெடி பண்ணாங்க. My mother from airport, she straight came to the hospital. எங்க தாய் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிடலுக்கு தான் வந்தாங்க. My father and mother, they were very broken to see me like that. என்னோட தாயும் தகப்பனும் என்னை பார்ப்பதற்கு ரொம்ப வேதனைப்பட்டார்கள். That is when I realized God gave me a second chance. அப்போது தான் நான் நினைத்து கொண்டேன், கர்த்தர் எனக்கு இரண்டாவது வாய்ப்பினை தந்திருக்கிறார். It was those nights when I used to sleep in that pain. நான் ராத்திரியிலே ரொம்ப வேதனையோடு படுத்து கொண்டிருந்த போது
I realized how important my life was. அன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன் என் வாழ்க்கை எவ்வளவு முக்கியமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. I realized my life had a purpose. அப்பொழுது எனக்கு தெரிஞ்சிச்சு என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. I realized God was not done with me yet. நான் தெரிந்து கொண்டேன் கர்த்தர் என்னிடத்துல எல்லாவற்றையும் முடித்துக் கொள்ளவில்லை, இன்னும் இருக்கிறது. I still had some duties to finish. நான் என் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற காரியங்களை நான் தெரிந்து கொண்டேன். And then அப்பொழுது there was this one nurse in the hospital, very beautiful nurse. அது ஒரு ஹாஸ்பிடல்ல ஒரு நர்ஸ் அவர்கள் இருந்தார்கள். She was very kind to me. அவர்கள் ரொம்ப என் மேல் ரொம்ப இரக்கமா இருந்தார்கள். She came to me, she prayed for me on a everyday basis. அவர்கள் என்னிடத்துல வந்து டெய்லியுமே எனக்காக ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். I had a girlfriend back then. அப்பொழுது எனக்கு ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. She left me because she saw me. She said, "Oh, this fellow will never survive this." So she left me. அவர்கள் நான் இனிமேல் எதுமே இவ திருந்த மாட்டா என்று சொல்லி அவர்கள் என்னை விட்டு. She also left me because not because of only this, because I was also very addicted to drugs. நான் ரொம்ப போதை பழக்கத்துல இருந்ததனால அவர்கள் என்னை விட்டு விலகிட்டாங்க. She never liked me like that. அவர்கள் எப்பொழுதுமே என்னை விரும்பவில்லை. So I didn't have anyone to run to. நான் அப்பொழுது எனக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தேன். I couldn't share certain things even with my own parents. நான் சில காரியங்களை என் தகப்பன் தாய் இடத்துலயும் நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில. This nurse came like an angel in my life. அந்த இந்த நர்ஸ் வந்து எனக்கு ஒரு தூதரை போல வந்தார்கள். She came, she prayed for me, she sat with me, she fed me food, she read the Bible for me and she left. அந்த நர்ஸ் வந்து எனக்கு சாப்பாடு கொடுப்பதும் எனக்காக ஜெபம் பண்ணுவதும் என்னோடு தேவனுடைய வார்த்தைகளை படித்து என்னை உற்சாகப்படுத்துவதும் செய்து அவர்கள் போனார்கள். That nurse was probably doing her duty. அந்த நர்ஸ் அவர்களுடைய வேலைகளை தான் செய்து கொண்டிருந்தார்கள். But that was a life changing moment for me. ஆனா எனக்கு அது ஒரு வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சூழ்நிலையா இருந்தது. It was very different for me because after I got healed I couldn't find that nurse again. அப்ப என்னோட இருதயங்கள் மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா நான் எப்பயுமே அந்த நர்ஸ் அதுக்கு அப்புறம் பார்த்ததே இல்லை. Because it is a very famous hospital. I am looking for that nurse. I don't even remember this nurse's name. அந்த நர்ஸ் யாரு, அவர்களுடைய பேர் எதுவுமே எனக்கு தெரியல. ஹாஸ்பிடல்ல தேடினாலும் அந்த மாதிரி நர்ஸே இல்லைன்றாங்க. I believe that was a person who God sent for me. நான் விசுவாசிக்கிறேன் அது தேவன் யாரையோ அனுப்பி தூதர்களை அனுப்பி எனக்காக காரியங்களை செய்திருந்தார். Let me tell you something. Our lives, all our lives have a turning point. நம்மளுடைய வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு திருப்பு முனை உண்டு. I want to share from the word today. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். How our lives can be a turning point. எப்படி நம்மளுடைய இருதயங்கள் ஒரு திருப்பு முனைக்கு போய் நிற்கும் என்று சொல்லி. If you all can turn our Bibles to Luke chapter 15. நீங்க லூக் எழுதின புத்தகத்துல 15வது அதிகாரத்தை நீங்க பாருங்க. It's a very famous parable that Jesus was sharing. ரொம்ப முக்கியமான ஒரு ஊமையா இருக்கிறது, அதை நீங்க பார்க்கலாம். Luke chapter 15 has 3 parables, but I want to specifically talk about Luke chapter 15 and verse 11 onwards. Okay? லூக் 15வது அதிகாரத்துல 3 ஊமைகள் இருக்குது. ஆனால் நான் 11வது வசனத்துல இருந்து வாசிக்க விரும்புகிறேன். I want to talk about the parable of the lost son. நான் இந்த தொலைந்து போன இந்த குமாரனை குறித்ததான காரியங்களை பேச விரும்புகிறேன். If someone can read Luke chapter 15 from 11 all the way till the end, that would be great. You can read it in Tamil, no problem. We all know this is the story of a prodigal son. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது கெட்ட குமாரனின் கதை என்று தெரியும். But I want to share a different perspective today. இன்னைக்கு நான் வேற ஒரு நோக்கத்திலிருந்து இந்த கதையை பார்க்கும்படியாய் உங்களை கொண்டு போகிறேன். I want to share the father's heart. நான் அப்பாவோட இருதயத்தை குறித்து பேச விரும்புகிறேன். I am sure most of you all know the story, the parable son, the prodigal son. எத்தனை பேருக்கு இந்த கெட்ட குமாரனின் கதை தெரியும்? How many of you have been in this situation? எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில நீங்க இருந்து இருக்கீங்க? I have been, I'll be honest. நான் உண்மை ஒத்துக்கொள்கிறேன், நான் ஒரு கெட்ட குமாரனா இருந்தேன். I'm sure you all are very good kids. நான் நம்புகிறேன் நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க என்று நம்புறேன். It's just that my father didn't have riches to take and go. I took whatever he had and I left. எங்க அப்பா கிட்ட பெரிய பணம் இல்ல நான் எடுத்துட்டு போறதுக்கு, ஆனா அவர்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன். I took away his peace, his joy.
நான் ஒரு சமாதான சந்தோஷம் எல்லாத்தையும் நானே எடுத்துட்டேன். But it's not the same anymore. He's a very good father to me. ஆனால் இப்போது அப்படி இல்லை. எனக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். நாங்கள் நல்ல ஒரு உறவுல இருக்கிறோம். If you look at it, the prodigal son, he left the house with his shares with no idea what to do. ஒரு இந்த கெட்ட குமாரனை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு சேர வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனா ஆனா என்ன செய்யணும் அதை வச்சுன்ற ஒரு ஐடியா அவனுக்கு இருக்கல. If I am a father and if I had 20 lakh rupees with me and if I had two sons, if one son came and asked, give me whatever I have, now I wouldn't give him. இப்போ நான் என்கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்து என்கிட்ட ஒரு பையன் வந்து என்னோட பையன் வந்து என்கிட்ட இருக்கிறது கொடு என்று சொன்னானா நான் கொடுக்க மாட்டேன். Because we all know what the prodigal son would do. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் எப்படி ஒரு கெட்ட குமாரன் என்ன பண்ணுவான் என்பதை அவருக்கு நல்லாவே தெரியும். Let me tell you something. The father back then also knew his son. அப்பாக்கு அப்போ அவரோட குமாரன் என்ன அந்த பணத்தை வைத்து பண்ண முடியும் என்பதை அவருக்கு நல்லாவே தெரியும். Because he was a grown up kid, he was not a small kid. He was a grown up man. அவருக்கு தெரியும் இவன் பெரிய பையன், இவன் பெரிய ஆளு, இவன் என்ன பண்ணுவான்றதை யோசித்தார். So if I am raising a son for the last 15 years, I know what kind of a son I have. எனக்கு ஒரு 15 வருஷமா ஒரு பையன் வளர்ந்து கொண்டிருக்கிறானா அவன் எப்படிப்பட்ட ஒரு பையனா இருக்குவான் என்பதை எனக்கு நல்லாவே தெரியும். So my son wouldn't come in one day and say give me all my riches. He would have done this in prior with other stuff too. என்னோட பையன் திடீர்னு வந்து என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கொடுங்க, உங்களோட பணத்தெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி இருக்க மாட்டான். சின்ன சின்ன காரியங்கள்ல அடம் பிடிக்கிறவனா இருந்து காட்டிக்கொண்டே இருந்திருப்பான் அவனோட ஆக்டிவிட்டீஸ். So we need to evaluate our hearts. நம்ம இருதயங்களை நாம் சரி பார்த்து கொள்ள வேண்டிய கடமைக்குள்ள இருக்கிறோம். We need to check our hearts if we are a rebellion against our fathers. நாம் எப்பொழுதுமே யோசித்து கொண்டே இருக்கணும். நம்ம இருதயத்துல நம் தகப்பனை நோக்கி நம்ம எப்பொழுதுமே ஒரு கசப்புள்ளவர்களாய் ஒரு மாற்று எண்ணங்கள் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நம்ம யோசிக்கணும். Are we asking more than what we deserve? நமக்கு எது தேவையோ இல்ல நமக்கு எது கொடுக்கப்படணுமோ அதுக்கு மேலாகவே நம்ம ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? In our father's house we have everything that we need. நம்ம தகப்பன் வீட்ல எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. If there is something that is lacking, the father knows before even you know it. நம்மளுடைய தகப்பன் வீட்ல ஏதாவது இல்லை என்றால் அது உங்களுக்கு தெரியப்படும். Why did the son still want his shares and go out? எதுக்காக அந்த பையனுக்கு எல்லாமே எடுத்துட்டு அவன் ஓடணும்னு நினைச்சான்? Because the son didn't know his father well. ஏன்னா அந்த பையனுக்கு அவரோட அப்பாவை குறித்து சரியா தெரியல. The father knew his son well. ஆனால் அப்பாக்கு அந்த பையனை குறித்து நல்லா தெரியும். So the father trusted the son and gave the money or whatever the shares he had. அப்பா அவனை நம்பினதனால அந்த பையனுக்கு எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்தார். Son knew the father. Son knew if I push a little he will give me what I deserve. மகனுக்கும் தெரியும் நான் கொஞ்சம் அடம் பிடிச்சனா போதும் எங்க அப்பா கொடுத்து தான் அவருக்கு வழி இல்லைன்னு மகனுக்கும் தெரியும். So he took what was his and he left. ஆனா அப்போ அவனுக்கு எது அவனுக்கு சேர வேண்டியதா இருக்குதோ அதை எடுத்துட்டு அவன் ஓடி போய்ட்டான். Now let's look from the father's perspective. இப்போ நம் தகப்பனின் பார்வையிலிருந்து இந்த காரியங்களை பார்ப்போம். Do you think the father would have enjoyed seeing his son leave the house? நீங்க நினைக்கிறீங்களா அப்பா வந்துட்டு அவர் மகன் வீட்டை விட்டு போகிறதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரா? Do you think the father would have had fun? Oh, my son is going with all the money, let him go have fun. அந்த தகப்பன் வந்துட்டு என் பையன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான் நல்லா போகட்டும் ஒன்னு அவ ஜாலி பண்ணட்டும்னு நினைச்சிருப்பாரா? When you know your son is a little adam pidicha son, will you give everything what he needs? As a father, ஒரு தகப்பனாய் பார்க்கும்போது ஒரு அடம் பிடிக்கிற பையனுக்கு எப்படி நீங்க எல்லாவற்றையும் கொடுப்பீங்க? How much ever he adam பிடிச்சாலும் நான் அவனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுப்பேன். Right? Because if I give him more than what he needs at that point, he will misuse what is in his hands. நான் அவனுக்கு என்ன வேணும்ன்ற அவன் கேக்குறானோ அதை நான் அவனுக்கு கொடுத்தனா அவன் அதை மாத்தி யூஸ் பண்ணுவான், அதை தவறாக பயன்படுத்துவானே அவருக்கு நல்லாவே தெரியும். Oh, how good the father was here because he still trusted the son and gave. ஆனாலும் இந்த தகப்பன் எவ்வளவு நல்ல தகப்பனா இருந்திருக்கிறார் பாருங்க. ஆனாலுமே அந்த மகனை அவர் நம்பி அந்த மகனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். I was thinking how foolish is
this father? Why would he still give the shares and send him? நான் நிறைய நாட்கள் யோசித்து கொண்டிருந்தேன், ஏன் இந்த தகப்பன் அவ்வளவு முட்டாளா இருக்காரு? அவங்க பையன் அவருக்கு தெரியாதா? அவருக்கு ஏன் அந்த பையனுக்கு எதுக்கு இவ்வளவு கொடுத்தாரு அவன் அடம் பிடிச்சாலும்? I would have given one rap on his head and it's like, go sit in your room. I would have told. நானா இருந்தேன்னா அவன் தலை மேல ஒரு அடி அடிச்சு போய் ஒரு மூலையில உட்கார்றா அப்படின்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா, because I know he is going to spoil that money. எனக்கு தெரியும், ஏன்னா அவன் அதை கெடுத்துட்டு போறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு தகப்பனா. We need to understand our heavenly father is a good father. நமக்கு புரிய வேண்டும், நம்மளுடைய பரலோக தகப்பன் அவர் நல்ல அப்பாவா இருக்கிறார். Just because you have something that he has given you doesn't mean that that is what he needs for you. உங்களுக்கு தேவைன்றது அவர் உங்களுக்கு கொடுத்தாருன்றதுனால அது உங்களுக்கு தேவையான காரியமா இருக்க வாய்ப்பில்லை நிறைய நேரத்துல. Sometimes we need to ask the Father, Lord, is this what you want me to do? நிறைய நேரத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் கேட்டதுக்காக நீங்க எனக்கு இது கொடுக்கறீங்களா இல்ல இதுதான் நான் பண்ணணுமா என் வாழ்க்கையிலன்னு நம்ம கேட்கணும். Because we will be fighting. Lord, I have prayed, I'll be honest with you, I have gone down on my knees, Lord, I want a 400cc bike, I want a 400cc bike. I was very specific, I want 400cc bike only. நான் நிறைய நேரத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த பைக் தான் வேணும், இப்படி தான் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சு எல்லாம் பைக் வாங்குறேன். God gave me a 400cc bike. கர்த்தர் எனக்கு ஒரு 400cc இருக்கிற பைக்கை கொடுத்தார். But he didn't give me immediately. ஆனால் கர்த்தர் எனக்கு அப்பொழுதே கொடுக்கல. First he gave me a 150cc bike. முதல்ல எனக்கு 150cc பைக்கை கொடுத்தார். Then he gave me a 200cc bike. அப்போ மறுபடியும் எனக்கு 200cc பைக்கை கொடுத்தார். Then he gave me a 400cc bike. அதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு 400cc பைக்கை. Because the father knew the desire in my heart was to go fast, not to reach the destination. அப்ப எங்க அப்பாக்கு நல்லாவே தெரியும் என்னோட எண்ணம் எல்லாம் எப்படியாவது ஃபாஸ்டா வண்டி ஓட்டணும்ன்றதுதான். ஆனா அந்த இடத்துல நான் போய் சேர வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இருக்கல. Yeah, I wanted to reach the destination eventually, but I want to go fast. அந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசையா இருந்தா நான் ரொம்ப ஃபாஸ்டா போகணும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது. So I cannot ride a 400cc bike with a 100cc experience. நான் 100cc ஓட்டுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வைத்து நான் 400cc இருக்கிற அந்த பவரான பைக்கை ஓட்ட முடியாது. Sorry, I am talking only about bikes. I need to think of another example how I can connect with you all women, because bike is something that I can connect so much with. ஓகே, பெண்கள் என்ன தப்பா நினைச்சிட கூடாது, நான் வெறும் பைக்கை பத்தியே பேசுறேன், எனக்கு பைக் தான் தெரியும். வேற ஏதாவது எக்ஸாம்பிள் வந்தா நான் சொல்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா சொல்றேன். Please don't hate me for this. I hope you understand what I'm trying to say. So, but this father still gave whatever this son asked for. ஆனால் இந்த தகப்பனை பாத்தீங்கன்னா அவன் என்ன கேட்டாலும் அவன் வேஸ்ட் தான் பண்ண போறான்னு தெரிஞ்சும் அவனுக்கு கொடுத்தாரு. I was asking the Lord, why did the father give what the son asked for? நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் தேவனிடத்துல, தேவனை எதற்காக இந்த பையன் கேட்டதை இந்த அப்பா தெரிஞ்சும் கொடுத்தாரு. Sometimes God will give us things not because we want it, because he wants us to value the father more than what we have. Amen. நிறைய நேரத்துல தேவன் நீங்க கேட்கிறதை சில நேரங்களில் தருவார். அது உங்களுக்கு தேவன் வைத்த திட்டமா இருக்காது, ஆனாலும் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பினால நீங்க கேட்டதுக்காக தேவன் தருகிறவராய். Because he loves you all too much. ஏன்னா உங்களை அதிகமாய் நேசிப்பதனால அவருக்கு தெரிந்தும் கொடுக்கிறார். He loves you all too much to say a no. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால அவருக்கு ஒரு வழி இல்லாம உங்களுக்கு நோ சொல்ல மாட்டேங்கிறார். He also knew if I don't give him, my son might hate me a little more. அவருக்கு நல்லா தெரியும், நான் கொடுக்கலனா இன்னும் அவன் என் மேல கசப்பாவான்னு தெரியும் தேவனுக்கு. So he decided, let me give him what he wants now. If something happens later, he can always come back to me. அப்போது அவர் என்ன நினைக்கிறார்னா, இப்போ அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலாம், ஆனால் எனக்கும் அவனுக்கு உறவு நல்லா இருந்தா அவன் எப்படி போனாலும் மறுபடியும் என்கிட்ட தேடி ஓடி வந்துருவான்னு அவருக்கு தெரியும். அதனால I will tell you a real life story. My dad didn't give me what I wanted, so I never went back to him when I actually wanted something. என்னோட அப்பா எனக்கு என்ன வேணும்னு நான் கேட்கும்போது அவர் எனக்கு கொடுக்கல, அதனால அவர் கொடுக்காததுனால எனக்கு ஏதாவது கிடைக்கும் போது கூட நான் அவர்கிட்ட திரும்பி போகல. Do you understand what I'm trying to say? எத்தனை பேருக்கு புரியுது இது? Are you all able to connect what I'm trying to say? எத்தனை பேருக்கு புரியுது இது? What I'm trying to say is, a father's heart is a loving heart.
நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா தேவனுடைய இருதயம் ரொம்ப அன்புள்ள இருதயமா இருக்கு. He loves you all too much. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். If you look at the verse, if you look at verse number 20, it says, so he returned home to his father while he was still a long way off. His father saw him coming. அவன் வசனம் சொல்லுகிறது, அவன் ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து கொண்டு அப்பா கிட்ட வரும்போதே அப்பா அவனை பார்த்துட்டார். In verse 17 he say the word says, finally the prodigal son came to his senses. 17வது வசனம் சொல்லுகிறது, கடைசியா அந்த கெட்ட குமாரன் அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் தேவனை வித்தியாசமாய் பார்த்தான். In verse 16 he says he was so hungry that even the pig's food looked very nice for him. அவர் வசனம் சொல்லுகிறது, அவன் ரொம்ப பசியா இருந்தான், அவனுக்கு அந்த பன்னியின் சாப்பாடு கூட தவிடு கூட ரொம்ப அருமையா அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. In verse 13 it says he took all whatever it belonged to him, he went and to another whole country or another whole destination. He enjoyed, he lavished, he spent on things that he didn't want to, and he became broke. வசனம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் அவனுக்கு சேர வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்துட்டு வேற ஒரு தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அழிச்சு போட்டான். Do you see the transition? From the father's house he went to his friends, from friends he went broke, from broke he went to a pig's pod, and from a pig's pod now he is helpless. நீங்க அவனுடைய வழிகளை பாருங்க. முதல் அப்பா வீட்டில இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு நண்பர்கள் வீட்டுக்கு போனா, நண்பர்கள் வீட்டில இருந்து எல்லாவற்றையும் இழந்து அவன் ஒரு பன்னி இடத்துல போனா, இப்ப பன்னி இடத்துல இருந்து எல்லாவற்றையும் இழந்து எங்க போவது என்று தெரியாம நின்று கொண்டிருந்தான். I want to speak to someone today. இன்னைக்கு நான் யாரோடலயாவது பேச விரும்புகிறேன். If you feel like you are helpless today, இன்னைக்கு நீங்க ஒரு வாய்ப்பில்லை, என்னோட வாழ்க்கை ஒன்றுமே நோக்கமில்லாமல் போய் கொண்டிருந்ததுன்னு நினைக்காத, there is a father waiting for you. உங்களுக்கு பன்னி சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். No matter what your situation is, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான வாழ்க்கையா இருந்தாலும், no matter how dirty your clothes are, உங்களுடைய சரீரங்கள் உங்களுடைய Dressகள் எவ்வளவு அழுக்கான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், no matter how big your sin is, உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும், people will still judge you. ஜனங்கள் உங்களை பார்த்து உங்களை நோகடிப்பார்கள், உங்களை நியாயம் தீர்ப்பார்கள். People won't even shake your hands. ஜனங்கள் உங்கள் கைகளை கூட குலுக்க அசிங்கப்படுகிறவர்களா இருப்பார்கள். People will tell him, ஐயோ அவன் கூட சேராத. நிறைய பேர் சொல்வாங்க அவன் கூட சேர வேண்டாம் என்று சொல்வார். But there is a father waiting for you. ஆனாலும் ஒரு தகப்பன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். Because the father still loves you. ஏனால் தகப்பன் உங்களை ரொம்ப நேசிக்கிறவராய் இருக்கிறார். The day you left him, he loved you. நீங்க அவரை விட்டு போன அந்த நாளில் இருந்து அவர் உங்களை நேசிக்கிறார். The day you were doing unnecessary things, you were spoiling your life, he still loved you. அவர் நீங்க எல்லா தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போதும் உங்கள் தகப்பன் உங்களை நேசிக்கிறார். I want to say something. God still loves you even if you are in the pig's pod. கர்த்தர், நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறது, கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் பன்னிகளோடு போராடி கொண்டிருக்கிற நேரத்திலும் என் தேவன் உங்களை தகப்பனாய் அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். His desire for you is to not stay in the pig's pod. ஆனால் அவருடைய இருதயம் உங்களை அது பன்னிகளோடவே விட்டு விடுவதில்லை. His desire for is to bring you back home. அவருடைய இருதயம் அந்த பன்னிகளிலிருந்து அந்த அசிங்கமான சூழ்நிலையிலிருந்து உங்களை அரவணைத்து அப்பாவிடத்தில் கொண்டு போக விரும்புகிறார். Can someone read verse 20 for me? யாராவது 20வது வசனத்தை படிக்க முடியுமா? He filled with love and compassion. என்னுடைய வசனம் சொல்லுது, அவரோட அன்பினாலும் அவர் ஒரு இரக்கத்தினாலும் அந்த மகனை பார்த்தார். Imagine, he is my father. யோசித்து பாருங்கள், இவர் ஒரு தகப்பனா இருக்கிறார். I am the prodigal son. நான் தான் ஒரு கெட்ட குமாரனா இருக்கிறேன். I am covered with dirt. நான் என்னுடைய சரீரம் முழுவதுமாய் அசிங்கத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். You all know how pigs stay, right? நிறைய பேருக்கு தெரியல பன்னிகள் எப்படி இருப்பார்கள் என்று. உங்களுக்கு யாரான பன்னி ஃபார்முக்கு போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். பன்னி ஃபார்ம் is very dirty.
பன்னிகள் இருக்கிற இடம் ரொம்ப அழுக்குள்ள இடமா இருக்கும். It smells very bad. அது நாத்தமுள்ள காரியமா இருக்கும். நான் வரும்போது இங்க ஒரு மோரி கிராஸ் பண்ணேன். அப்பா என்ன ஒரு நாத்தம். நான் சத்தியமா சொல்றேன், பன்னி ஸ்பாட் இஸ் ஈவன் worse than that. பன்னியோட ஸ்மெல் இன்னும் மோசமா இருக்கும். Imagine I am sleeping in a mori like that. நான் நினைச்சு பாருங்க, நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து படுத்து ஏஞ்சி வந்து கொண்டிருக்கிறேன். I am coming home to him. நான் என் தகப்பன் இடத்துல வந்து கொண்டிருக்கிறேன். Even he will hesitate to hug me. என் தகப்பன் கூட அந்த நாத்தத்துல என்ன கட்டி பிடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. Even I will tell, first போய் குளிச்சிட்டு வா. அதனால தகப்பன் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் போய் குளிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. என்ன நாறுது, நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வா. You go take bath, I will say. Yeah, I will tell, go take bath. I still love my son. எனக்கு என்னோட பையனை ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் நான் சொல்லுவேன். But I will not be a fool to go hug him with the dirt, because even my clothes will become dirty. நான் அவ்வளவு பெரிய முட்டாளா இருந்து நான் அவனை நேசித்தாலும் அவனை போய் போய் குளிச்சிட்டு வாடா, என் Dressல அழுக்காயிடும் என்று சொல்லுவேன். This is me as a father. அதுதான் நான் ஒரு தகப்பனான ஒரு தகப்பன் அப்படிதான் இருப்பேன். But Jesus as a father, ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனாக he didn't think twice. அவர் இரண்டாவது காரியங்களை யோசிக்கவே இல்லை. He will not care what is on you. அவர் உன்னை எப்படி இருக்கிறேன்றதை பார்க்கல. He will not care if you are smoking. அவர் உன்னை பார்த்து நீ ஒரு குடிகாரனாய் பார்க்கல. He will not care if you are a drunkard. அவர் உன்னை ஒரு ட்ரக்ல இருக்கிறவனாய் பார்க்கல. He will not care if you are a womanizer. அவர் உன்னை ஒரு ஸ்திரீ பின்பற்றுகிறவனாய் உன்னை பார்க்கல. No matter how big your sin or how dirty your sin is. அவர் உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு அசிங்கமா இருக்கிறதை அவர் பார்க்கல. I am telling all of this because I have personally been there and I have done it. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேனா, இது எல்லாவற்றையும் நான் அங்க இருந்து இதை நான் செய்தவனா இருந்ததனால இதை நான் சொல்லுகிறேன். But my heavenly Father accepted me the way I was. ஆனால் பரலோகத்தின் தகப்பன் என்னை நான் எப்படி இருந்தனோ அப்படியே அரவணைத்துக் கொண்டார். He took me from the pig's pod. அவர் என்னை பன்னிகள் மத்தியிலிருந்து எடுத்து, he didn't wash me first, he hugged me. என்னை முதல்ல அவர் கழுவி விடாமல் என்னை முதல்ல அவரை கட்டி பிடித்து அரவணைத்துக் கொண்டார். And then he washed me. அப்பொழுதுதான் என்னை அவர் கழுவி எடுத்தவராக இருந்தார். Do you see the difference? இந்த வித்தியாசத்தை உங்களுக்கு புரிகிறதா? A father's heart, தகப்பனுடைய இருதயம், is not to correct you. I mean, it is for to correct you, but a father's heart, his love, compassion and affection towards you is more than the correction that comes to you. Amen. ஒரு தகப்பனுடைய இருதயம் அது வெறும் உங்களை கண்டிப்பது மாத்திரமல்ல, முதலாவது உங்களுக்கு அவருடைய அன்பை பொழிய செய்து அதுக்கப்புறம் உங்களை சுத்திகரித்து அதுக்கப்புறம் உங்களை அரவணைத்து உங்களை பாசத்தினால உங்களை திருத்துகிற ஒரு எண்ணம் தான் ஒரு தகப்பனுடைய எண்ணம். Because the father is too good. ஏனா தகப்பன் ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப நல்ல தேவனாய் இருக்கிறார். I fell in love with the song when I came and you all are singing a Tamil song. Oh, that song has moved me. நான் இங்க வந்திருக்கும்போது நீங்க ஒரு நல்ல தமிழ் பாடலை பாடிக்கொண்டீங்க, அந்த பாடல் என் இதயத்தை தொட்டது. That song has touched my heart. அந்த பாடல் என் இதயத்தை தொட்டிருந்தது. Because there are moments when I know that I can't do this anymore. நிறைய நேரங்களில் நான் எனக்கு தெரியும் இனி என்னால எதுமே பண்ண முடியாது என்ற சூழ்நிலையில நான் இருந்தேன். I will be high like a kite. I will be drunk fully, but I will know this is not what I want to do. நான் சில நாட்கள்ல முழுவதுமாய் குடித்திருந்தவனாய் இருந்தேன். எனக்கால என்ன பண்றது என்று தெரியாது. ஆனால் இருதயத்துல எனக்கு எப்பொழுதுமே இதை நான் செய்யக்கூடாது என்றே நினைத்து கொண்டிருந்தேன். Trust me, I'll be sitting in one random bus stop. I am telling you the truth. If you met me 6 or 5 years ago, 2017, before 2017-18, if you would have met me 8 years. 2017, 8 years ago, if you would have met me, I was a whole different person. You wouldn't recognize me. என்னை நீங்க ஒரு 8 வருஷங்கள் முன்னாடி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா என்னை பார்த்து நீங்க என்னோட நான் தானா அதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருந்தேன் நான். என் பக்கத்துல வந்தா you will tell me which brand I drank. என் பக்கத்துல வந்தாவே if you come close to me you will know what I have drunk. Yes, that's how drunk I was. அவ்வளவு மோசமான ஒரு குடிகாரனா இருந்தேன். If he came close to me, he'll get high and he'll fall down. இப்போ நீங்க என் பக்கத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நான் குடிகாரனா இருந்தேன். But still father chose me because
ஆனாலும் தகப்பன் என்னை ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், because he knew I needed the hug more than the robe. அவருக்கு தெரியும் எனக்கு முதலாவது அவர் என்னை கட்டி பிடிக்கணும், அப்புறம் தான் என்னை சுத்திகரிக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். Because he knew the hug will fill the void, the robe will cover me. Amen. அப்போ அவருக்கு தெரியும் அவர் என்னை முதலாவது என்னை கட்டி பிடிச்சிட்டார்னா அந்த இருதயத்துல இருக்கிற அந்த பாதிப்பெல்லாம் நீங்கிடும், அதுக்கப்புறம் அவர் என்னை சுத்திகரிச்சு அவர் போல மாத்திடுவார் என்று அவருக்கு நல்லா தெரியும். Can I ask you, my fellow friends, today? இன்னைக்கு நான் உங்களை நோக்கி கேக்கட்டா, how many of you are longing for that hug? எத்தனை பேருக்கு இன்றைக்கு அந்த அரவணைப்பு, அந்த ஹக் இயேசுப்பா கிட்ட இருந்து தேவை? See, it might sound very spiritual, but let me tell you, it is very simple. அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய காரியமாய், ஒரு ரொம்ப ஆவிக்குரிய காரியமாய் தெரியும், ஆனா அது ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். I'll tell you what to do. Just close your eyes, keep your hands on your heart. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க கண்களை மூடி இருதயத்துல கைகளை வைத்து நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. And ask the Lord, Lord, if you're really there. இப்போ நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே, அப்பாவே, நீங்க உண்மையாவே அங்க இருக்கீங்கன்னா, Father, if you really love me, அப்பா நீங்க உண்மையாவே என்னை நேசிக்கிறீங்கன்னா, fill this void with your love. இந்த தனிமையை, இந்த எம்ப்டினஸ், இந்த காரியங்களை என்ன நிரப்புங்கப்பா. If you really love me, அப்பா நீங்க உண்மையாலுமே என்ன, let me feel that hug today. இன்னைக்கு நான் அந்த அரவணைப்பை நான் உணரட்டும் அப்பா. Lord, I know I am not a saint, I am a sinner. அப்பா எனக்கு தெரியும் நான் ஒரு பரிசுத்தவான் இல்ல, நான் ஒரு பாவியா உங்க கண் முன்னாடி நிற்கிறேன். I will give you all 2 minutes to think what are all those big sport experiences you have, and I want you to embrace the hug the Father is going to give you. ஒரு 2 நிமிஷமாக நீங்க இருக்கிற அந்த பன்னியின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அந்த அசிங்கம் எப்படி இருக்கிறது என்று நீங்க நினைத்து கொள்ளுங்க. நினைத்து கொண்டதுக்கு அப்புறமா தேவன் உங்கள் அரவணைக்கிறதை நீங்கள் உணர ஆரம்பித்துக் கொள்ளுவீங்க. Shakadiadu Lianura la shora la shadora Lianura la dashika Hakora basha Aramo basha Tokolorianura basha Adora Lianura basha Thank you, Jesus. I just want to close with this. A father will love you no matter what you are. நான் இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு தகப்பன், ஒரு அப்பா, நீங்கள் எவ்வளவு அசிங்கத்தோடு வந்தாலும் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். All he wants you to do is put that U-turn. அவருக்கு உங்க இடத்துல இருந்து தேவைப்படுகிற ஒரே ஒரு காரியம்தான், நீங்க நிற்கிற இடத்திலிருந்து அப்படியே திரும்பி அப்பா வீட்டை நோக்கி வரும்படியாக எதிர்பார்க்கிறேன். Just that desire in your heart to go back to your father's house is enough. உங்கள் இருதயத்துல ஒரு ஆசை, அப்படியே நான் இருக்கிற இடத்துல இருந்து திரும்பி அப்பாவோட வீட்டுக்கு நான் ஓடி வரணும் என்றது அவர் எதிர்பார்க்கிறார். Because the father is waiting for you at the door and he can see you from far. ஏனால் அப்பா உங்களை இருதயத்தில் அவருடைய வாசல் படியில நின்று நீங்க எங்க இருந்து வரீங்கன்றதை காத்துக்கொண்டே இருக்கிறவராய். You should never settle for the big spot because your father is a good father. நீங்க எப்பொழுதுமே அந்த பன்னிகளோடவே நான் இனி இருந்திரணும், இன்னைக்கு இனி இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நினைக்க வேண்டாம். ஏனால் உங்களுடைய இடம் அது உங்கள் அப்பா இருக்கிற இடமா இருக்கிறது. அந்த அப்பா அருமையான அன்பான நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. Yes, the big spot will give you whatever this world is offering you. இந்த பன்னியோட இடம் உங்களுக்கு இந்த உலகம் கொடுக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கும். But trust me, you will get tired of it one day. ஆனால் விசுவாசிங்க, அந்த பன்னியின் இடம் உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு போர் அடிச்சிடும்.
bore, you will get tired, you will hate it because you're not getting anything good out of it. ஒரு கட்டத்துல அந்த இடத்தை உங்களை நோகடித்து விடும். ஒரு கட்டத்துல அந்த இடம் உங்களை பாதிப்புக்குள்ள கொண்டு வந்து விடும். Let me tell you realistically, the father gave the son all his riches, but still he went broke, and that riches never gave him the satisfaction of coming back to the father's house. ஆனால் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அப்பா தகப்பன் எல்லா பணங்களையும் எல்லா காரியங்களையும் அந்த கெட்ட குமாரனுக்கு கொடுத்தார். ஆனால் எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொண்ட அந்த கெட்ட குமாரனுக்கு எப்பொழுதுமே இருதயங்கள் சமாதானமாய் இருக்கவே இல்லை. Oh, there is a joy in returning father's house. ஆனால் திரும்பி அப்பாவிடத்துல வரும்போது ஒரு சந்தோஷம் அவனை நிரப்பினது. The father will celebrate you. அந்த அப்பா அவனை கொண்டாடுகிற அப்பாவாய் இருந்தார். He will put back the ring that you lost. அவர் நீ எடுக்கப்பட்ட உன் கைகளிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மோதிரத்தை அவர் மறுபடியுமாய் உனக்கே திரும்பி தருகிறவராய். He will put you to the place that you lost in the house. உன்னுடைய குடும்பத்தில் நீ இழந்த காரியங்களை அதே இடத்துல மறுபடியுமாய் உன்னை அரவணைத்து அவர் வைக்க போகிறார். He will lift you up in your own families. அவர் அதே இடத்துல இழந்த இடங்கள்ல குடும்பங்கள்ல அவர் அதே இடத்துல குடும்பத்துல வைக்க போகிறார். The family, your own family will tell, oh my God, this is not my son, this is not my daughter, because he has come back very differently. நிறைய பேரோட குடும்பங்கள் பார்த்து சொல்லும், இது என் பையன் இல்ல, இது என் மகள் இல்ல, இவ இப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான்றதுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு என் தேவன் மாத்துவார். Your story will become a testimony. Amen. உங்களுடைய கதைகள் ஒரு சாட்சிகளாய் மாறும். How I have come here and I have shared my story, you will share to thousands of people. Amen. எப்படி என்னுடைய சாட்சி இந்த இடத்துல ஒரு என்னுடைய கதை ஒரு சாட்சியாக இந்த இடத்துல உங்கள் மத்தியில இருக்கிறதோ, அப்படியே உங்களுடைய கதைகள் ஒரு நாள் ஆயிரங்கள் மத்தியில சாட்சியாய் எழும்படியாக என் தேவன் செய்ய வல்லவராய். Your story is not a normal story, my brother, my sister. உன்னுடைய கதைகள் சாதாரண கதையல்ல சகோதரன் சகோதரியே. Your story is going to make history. உன்னுடைய கதைகள் அது ஒரு சரித்திரம் படைக்கிற ஒரு கதைகளாக அது மாறப்படும். People will not know you by your past. அவர் ஜனங்கள் உன்னுடைய கடந்த நாட்களை வைத்து உன்னை அறிய மாட்டார்கள். People will recognize you with who lives in you. ஜனங்கள் உன்னோடு இருக்கிறவர் யார் என்பதை வைத்து உன்னை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். People will tell, oh that evangelist, oh that missionary. Amen. ஜனங்கள் பார்க்கும்போது அவர்கள் உங்களுடைய கடந்த நாட்களை பார்க்க மாட்டார்கள். ஓ இந்த மிஷனரி இந்த தேவ ஊழியனாக இவன் இவள் எழும்பியிருக்கிறாள் என்பதை பார்ப்பார்கள். Heavens will rejoice over your testimony. பரலோகங்கள் உங்களுடைய சாட்சிகளை கேட்டு உற்சாகப்படும். Amen.